சென்ற முறை ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். எபிரேய ஆசிரியர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாராட்டி எழுதியிருப்பதை பார்த்தோம். அதே வேளையிலே உண்மையிலேயே ஆபிரகாமுடைய ஆரம்ப கட்டத்தில் உள்ள விசுவாசம் ரொம்ப பலமுள்ளதாக இருந்ததா என்று கேட்டால், ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து பார்க்கும்போது ஆரம்பத்திலே அவன் அவ்வளவு பெரிய ஒரு விசுவாசி ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டவனே ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசியாக, விசுவாசத்தின் தகப்பனாக எவ்வளவு எப்படி மாற்றி இருக்கிறார், ஆண்டவர் எப்படி செயல்பட்டார் என்கிறதை குறித்து பார்த்தோம். இந்த வாரம் மறுபடியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை வைத்துத்தான் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே தானே 17 19 வரையிலான வசனங்களிலே எபிரேய ஆசிரியர் வேறொரு காரியத்தை எழுதுங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். உன்னுடைய மகனை அழைத்து கொண்டு நான் உனக்கு காண்பிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொன்னார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்கள்ல இந்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த சம்பவம் நடக்கும் முன்பதாக ஆண்டவர் வேறு ஒரு காரியத்தையும் ஏற்கனவே நிகழ்த்தி இருந்தார். என்னவென்றால், ஆபிரகாமுக்கு இந்த ஈசாக்கு பிறக்கும் முன்பதாகவே ஒரு குழந்தை இருக்கிறது. அது சாராள் மூலமாக தேவன் நியமித்த வழியில் வந்தது அல்ல என்றாலும் அவனுக்கு இஸ்மவேல் என்கின்ற ஒரு குழந்தை ஏற்கனவே இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் ஆண்டவர் அந்த இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் அடிக்கடி சண்டை வருகிறதை காரணம் காட்டி சாராள் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறாள், அந்த அடிமை பெண்ணை இந்த இடத்தை விட்டு அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார். அதன்படி அவன் தயங்கி நிற்கும்போது ஆண்டவர் தாமே சொல்லுகிறார், அவர்களை அனுப்பிவிடு என்று சொல்லி. அதை கேட்டு ஆபிரகாம் ஆகாரையும், அதாவது அடிமை பெண், சாராளுடைய அடிமை பெண், அவளையும் அவளுடைய மகன் இஸ்மவேலையும் அனுப்பி விடுகிறார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு இருப்பது ஒரே மகன் தான். ஏற்கனவே இருந்த அடிப்படையில பார்த்தால் 2 பிள்ளைகள் இருந்தார்கள், இஸ்மவேல், ஈசாக்கு. அதிலே இஸ்மவேலை ஆண்டவர் தனியாக அனுப்பிவிட சொல்லிவிட்டார். அதன்படி அனுப்பிவிட்டார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு இருப்பதோ ஒரு பிள்ளை. ஆகவே தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லும் போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே உன் புத்திரனும், அப்பொழுது அவர் கடவுள் ஆபிரகாம் இடத்திலே உன் புத்திரனும் உன் ஏகசுதனும், ஏக என்றால் ஒரே மகன், உன் புத்திரனும் உன் ஒரே மகனும் உன் நேசகுமாரனும், உனக்கு மிக அன்பான குமாரன், அப்படிப்பட்டவனுமாகிய ஈசாக்கை. ஈசாக்கு என்பது ஆபிரகாமுக்கு வெறும் ஏதோ ஒரு ஈசாக்கு, ஒரு பையன், அப்படி அல்ல. அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய புத்திரன். ஆபிரகாமுக்கு பின்பதாக ஆபிரகாமுடைய வழி சந்ததி என்று சொல்வதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு மகன், ஏகசுதன். மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய நேசபுத்திரன், ஆபிரகாமுடைய மிக மிக அன்புக்குரியவன். பாருங்கள், 100 வருடம் கழித்து பிறக்கின்ற 100வது வயதிலே பிறக்கின்ற ஒரு குழந்தை, பிறந்த ஒரு குழந்தை. அப்போ எவ்வளவு அன்புக்குரியவனாக ஆபிரகாமுக்கு ஈசாக்கு இருந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஈசாக்கை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு மலை காண்பிக்கின்ற மலைகளிலே ஒன்றிலே போய் அவனை தகன பலியாக பலியிடு. அதாவது பலியிட்டால் அதன் பிறகு அவன் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அவன் மறுவேச்சு கேட்காமலேயே உடனடியாக அடுத்த அதிகாலையில் எழுந்து தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு அவனை பலி செலுத்தும்படியாக அதற்கு தேவையான கட்டைகள், நெருப்பு, கத்தி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். மகன் கேட்கிறான். கேட்கும்போது
நாம் தேவனை தொழுது கொள்வதற்கு தொழுது கொண்டு வருவோம் என்று சொல்லி அவன் சொல்லிக் கொண்டு போகிறான். பலி செலுத்துவது என்பது தேவனை தொழுது கொள்ளுகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. அடுத்ததாக இவன் இந்த அளவிற்கு தைரியமாக ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி தைரியமாக இருக்கின்ற ஒரே மகனையும் பலி செலுத்தி, அதாவது அவன் அடுத்து பலி செலுத்துகிறது என்று சொன்னா அவன் சாக போகிறான், அவனை கொலை செய்ய போகிறான். அப்போ இனிமேல் அவனுடைய மகனை பார்க்க முடியாது, அப்படித்தானே? அப்போ எப்படி இவ்வளவு துணிந்து தனக்கு இருக்கிற ஒரே மகனை கடவுள் சொன்னார் என்கிறதற்காக அவன் கொல்ல முடிந்தது என்கிறதற்கு தான் எபிரேய ஆசிரியர் ஒரு விளக்கத்தை எழுதுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே ஆபிரகாமிடத்திலே கடவுள் ஈசாக்கு பிறக்கு முன்பதாக ஒரு வார்த்தையை கூறியிருந்தார். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. ஈசாக்கின் மூலமாக ஆபிரகாம் இது எப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு ஆகார் மூலமாக இஸ்மவேல் என்கின்ற ஒரு மகன் பிறந்திருக்கிறார். அப்போ அது ஆண்டவர் நியமித்த ஒரு ஏற்பாடு அல்ல, ஆபிரகாமுடைய மனைவியின் தவறான ஒரு ஆலோசனையின்படி வந்த ஒரு குழந்தை இஸ்மவேல். இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு பிறந்திருக்கிறார். அந்த வேளையிலே ஆண்டவர் ஆபிரகாமை மறுபடியும் சந்திக்கும் போது உனக்கு சாராள் வழியாக ஒரு குழந்தையை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் சொன்ன அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை. அவன் சிரிக்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே 16ஆம் வசனத்திலே நான் அவளை ஆசீர்வதித்து, அதாவது நான் சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். இப்போ சாராள் மூலமாக உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். அப்போ சாராளுக்கு பிறக்க போகிற அந்த குழந்தை மூலமாக பல்வேறு ஜாதிகள், ஜாதி என்று சொன்னால் நம்ம இந்தியாவில் இருக்கின்ற ஜாதி என்று அறியப்படுகிறது அல்ல, பல்வேறு மக்களினங்கள், மக்கள் கூட்டங்கள், பல்வேறு மக்கள் கூட்டங்கள், அவர்களை இந்த சாராளுக்கு பிறக்க போகிற பையன் மூலமாக, அவர்களுக்கு பிறக்க போகிற பிள்ளை, சாராளுக்கு பிறக்க போகிற பையன் மூலமாக அவனுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள், அவர்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள், இப்படி பெரும் கூட்டத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொடுக்கிறான். அவன் சிரிக்கிறான். அவனுக்கு கடவுள் சொன்ன அந்த வார்த்தை அவனுக்கு சிரிப்பாக இருக்கிறது. நடக்காத ஒன்றை இப்படி கடவுள் சொல்லுகிறாரு. 100 வயசாச்சு, எனக்கு குழந்தை பிறக்குமா? சாராளுக்கு 90 வயசாச்சு, குழந்தை பிறக்குமா? அதனால கடவுளே, நீங்க சொன்ன அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இஸ்மவேல் வழியாகவே நடக்கட்டும். சரியா? நீங்க ஏதோ அவசரப்பட்டு தப்பா சொல்லிட்டீங்க, சரி பரவாயில்ல. நீங்க சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம், ஜாதிகளுக்கு தாயாகிற அந்த காரியங்கள் எல்லாமே இஸ்மவேல் வழி அப்படி நடக்கட்டும், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன் மறுபடியும் அணித்தரமாக சொல்லுகிற காரியம், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், கண்டிப்பா சாராளுக்கு குழந்தை பிறக்கும், ஈசாக்கு என்று சொல்லி பெயரை சொல்லுகிறார். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட வேண்டும், அவனுக்கு பின்வரும் சந்ததி, அப்போ ஈசாக்கின் வழியாக பெரும் சந்ததி வரும் என்று சொல்லி ஆண்டவர் ஈசாக்கு பிறக்கும் முன்பாகவே வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அப்போ இதைத்தான் இங்க எபிரேய ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி ஏற்கனவே கடவுள் அவனோடு சொல்லி இருந்தாரே, அப்படி இருக்க இப்பொழுது அவனை கொலை செய்ய சொல்லுகிறார், அதாவது பலி செலுத்த சொல்லுகிறார். அப்போ அப்படி அவன் செத்து போனால் அப்ப ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகி விடுமா? ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன அந்த வாக்கு தத்தம் பொய்யாகி விடுமே. அப்ப ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? ஆண்டவர் அன்றைக்கு என்ன சொன்னார்? ஈசாக்கின் இடத்துல உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று சொல்லி சொன்னார். இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? அவனை எனக்கு தகன பலியாக கொடு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்போ நான் இப்பொழுது தகன பலியாக கொடுத்து விட்டால் அன்றைக்கு ஆண்டவர் சொன்னது பொய்யாகி விடுமா?
என்கின்ற கேள்வி வரும்போது அந்த கேள்விக்கு பதிலும் அவனுக்கு கிடைக்கிறது. என்ன? அவன் செத்து போனான், ஈசாக்கு செத்து போனால் அவனை மறுபடியும் உயிரோட கூட எழுப்பி அவன் வழியாக ஆண்டவர் சந்ததியை உண்டாக்குவார். காரணம், அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், ஈசாக்கினிடத்திலே சந்ததி விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே பேசியிருக்கிறார். அவன் பிறக்கும் முன்பதாகவே சொல்லி இருக்கிறார். அப்படியானால் அவன் செத்தாலும் அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அவன் வழியாக சந்ததியை உண்டாக்குவார். காரணம், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் அது பொய்த்து போகாது. ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் பொய்க்காது. அப்ப அது பொய்க்காது, அது பொய்யல்லவென்றால் நான் இப்பொழுது இவனை தகன பலியாக கொடுத்தாலும், என்னுடைய ஒரே மகன் தான், என்னுடைய நேசகுமாரன் தான், அவன் செத்தே போனாலும், நான் இப்பொழுது பலி செலுத்த போகிறதுனால செத்தே போனாலும் அவனே ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார் என்கின்ற நம்பிக்கையில்தான் அவனை பலி செலுத்த முன் வந்தார். பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் ஈசாக்கு பிறக்கும் முன்பதாகவே வாக்கு தத்தங்கள் பெற்றிருக்கிறான். என்ன வாக்கு தத்தம்? அவன் மூலமாக சந்ததிகள் பெருகும் என்று சொல்லி அந்த ஈசாக்கினிடத்திலே சந்ததி விளங்கும். அப்போ அவன் சந்ததி விளங்க வேண்டும் என்றால் அவன் திருமணம் செய்ய வேண்டும், அவனுக்கு பிள்ளைகள் பிறக்க வேண்டும், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது அல்லவா? அப்போ இப்போ இப்படிப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை பெற்றவன் இப்படி பெற்றவனை அவன் இப்பொழுது நான் தகன பலியாக செலுத்தினாலும் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். அதன்படி அவனை ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் அவன் இப்பொழுது சாக போகிறான். அவன் செத்தால் கூட நான் திரும்பி போகும்போது அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி தருவார். காரணம், இல்லை என்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் பொய் சொன்னதாகிவிடும். ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் பலி செலுத்த சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் செலுத்துகிறேன், நான் செலுத்தினாலும் ஆண்டவர் திருப்பி உயிரோடு எழுப்பி தருவார் என்று எண்ணி பலி செலுத்த துணிந்தான். அதன்படி ஆண்டவர் அவனை தடுத்து நிறுத்தி அவனை திருப்பியே அனுப்பிவிட்டார். அப்போ இங்க எபிரேய ஆசிரியர் எழுதும் போது அதன்படி அவன் மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றான். ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் அவன் மரிக்க போகிறவன். அவன் கை ஓங்கும் போது வெட்டும் போதே அவன் நினைத்திருப்பான் இவன் இதோட செத்தான் என்று சொல்லி. ஆனாலும் அவன் திருப்பி அவனை பெற்றுக் கொள்கிறான். மரித்து போன அந்த நிலையிலிருந்து திருப்பி பெற்றுக் கொள்கிறான். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? கடவுள் சொன்ன வாக்கு தத்தம் பொய்க்காது என்கிறதை நம்பினதனால்தான் கடவுள் சொன்ன ஒரு செயலை அவனால் தைரியமாக செய்ய முடிந்தது. அப்போ கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். என்ன? ஈசாக்கு நடத்திலே அவனுடைய சந்ததி விளங்கும். ஆகவே அடுத்து சொல்லுகிறார், அவனை எனக்காக கொடு, பலியாக கொடு, தகன பலியிடு. இப்போ அவன் தகன பலியாக தைரியமாக கொடுக்க முடிகிறது. என்ன? ஏன்? இவன் செத்தாலும் மறுபடியும் வருவான். காரணம், ஆண்டவர் எழுப்புவார். காரணம், ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அப்போ இந்த விசுவாசம் ஆபிரகாமிடத்திலே அபரிமிதமாக இருந்தது. ஆகவே தான் இந்த இடத்துல எந்தவித சந்தேகமும் சலனமும் இன்றி ஆண்டவர் சொன்ன அடுத்த மாத்திரத்திலே தானே அதிகாலையில் எழும்பி புறப்படுகிறான் தன்னுடைய வேலைக்காரர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு. அந்த சம்பவ இடத்துக்கு வேலைக்காரர்களை கீழே நிறுத்தி விட்டுதான் இவனும் மகனுமாக மட்டும்தான் செல்கிறார். அப்போ அவனுக்குள்ளாக அந்த அளவிற்கு அபரிமிதமான அந்த விசுவாசம் இருந்தது. இதிலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன? வாக்கு தத்தங்களை நான் நம்புவோம் என்று சொன்னால், விசுவாசிப்போம் என்று சொன்னால், நம்மாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிசராமல் கீழ்ப்படிய முடியும். பல வேளைகள்ல இன்றைக்கு மனிதர்கள் ஏன் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களை தேவனுக்கு ஒப்படைக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காது அல்லது ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்காமல் இருப்பது. இங்கே ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் அவன் விசுவாசித்தான். இவன் மரித்தாலும் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி அவன் உயிரோடு தான் இருந்தாக வேண்டும். அப்போ இன்றைக்கு கடவுள் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நான் படிக்கும் போது 25ஆம் வசனத்திலே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம்.
பழைய ஏற்பாட்டிலிருந்தே தொடரும். ஆண்டவருடைய ஆட்சி ஒன்று அமையும், அங்கே துன்பம் இல்லை, பசி இல்லை. இப்படி பழைய ஏற்பாட்டிலிருந்தே இந்த வாக்கு தத்தங்களை தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், தன்னை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ, அது எவனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவன், அதற்காக இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும். காரணம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தை தண்டனைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பவில்லை, உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக, அதாவது தண்டனைக்குள்ளாக, மரணம் என்கின்ற நரகம் என்கின்ற அது தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசிக்காதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவராய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆனால் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அநேகர் விசுவாசிப்பதில்லை என்கிறதற்கும் இந்த யோவான் புஸ்தகம் பதில் சொல்கிறது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியா அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது, அது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. இயேசு கிறிஸ்துவத்திலே வந்தால் அவர்களுடைய அந்த பொல்லாத கிரியைகள் கண்டிக்கப்படும். தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படக்கூடாது என்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவத்திலே வராமல் இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உண்டு என்கின்ற வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வாக்கு தத்தத்தை நாம் உண்மையாகவே நம்புவோம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? எனக்கு அழிவில்லை, அதான் நித்திய ஜீவன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நான் சொல்வேன் என்று சொன்னால், அந்த கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னால் அதனுடைய பொருள் எனக்கு அழிவே கிடையாது, எனக்கு மரணமே கிடையாது என்கிறதான் அதனுடைய அர்த்தம். ஒருவேளை என்னுடைய இந்த சரீரம் வேண்டுமானால் மறிக்கலாம், அது கூட மறுபடியும் அது மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக எனக்கு திரும்ப கிடைக்க போகிறது, வேறொரு அழிவில்லாத சரீரம் கிடைக்க போகிற வேண்டியதான். ஆனால் எனக்கு மரணம் கிடையாது, நான் நித்திய ஜீவனாக யுக யுகமாக வாழப்போகிறவன் என்கிறது வாக்கு தத்தம். அப்போ இப்படிப்பட்ட இந்த வாக்கு தத்தத்தை யார் நம்புவார்களோ, எனக்கு இந்த பூமியிலே அழிவில்லை என்று சொல்லி நான் நம்புவேன் என்று சொன்னால் கடவுள் சொல்லுகிற எதையும் என்னால் துணிந்து செய்ய முடியும். இப்போ எனக்கு மரணம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார். இப்போ ஆண்டவரே சொல்லுகிறார், நீ இப்பொழுது ஒரு 100வது மாடியில் இருந்து குதி என்று சொல்லிவிட்டார், ஈஸியாக குதிக்கலாம், அப்படித்தானே? ஒரு உதாரணத்துக்கு பேச்சுக்காக சொல்லுகிறேன், அதற்காக சீரியஸாக யாரும் குதித்து விடாது. ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இப்போ நேரடியாக வந்து என்னத்துல சொல்லுகிறார், உனக்கு இந்த சரீரத்திலே கூட இந்த மரணம் உண்டாகாது என்று சொல்லுகிறார், ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இப்போ நான் கடவுள் அந்த வார்த்தையை நம்புகிறேனா இல்லையா என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி நான் என்னை கூட ஏமாற்றி கொண்டிருக்க முடியும். இவர் சொல்லுகிறார் உண்மைதான். ஆனால் அது உண்மையா பொய்யா என்று சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சோதனை தேவை, அப்படித்தானே? இப்போ மறுபடியும் கடவுள் வந்து சொல்லுகிறார், நீ இந்த ஒரு 10 மாடி கட்டடத்திலிருந்து கீழே குதி என்று சொல்லுகிறார். இப்போ உண்மையிலேயே இதற்கு முன்பதாக கடவுள் சொன்ன என்னிடத்திலே சொன்ன அந்த வார்த்தையை, உனக்கு நீ என்ன செய்தாலும் உனக்கு மரணமே கிடையாது என்று சொன்ன அந்த வார்த்தையை நான் நம்புவேன் என்று சொன்னால் என்ன செய்வேன்? உடனடியாக எந்தவித ஆலோசனை கூட குதிப்பேன். 10 மாடி கட்டடம் இல்ல 100 மாடி கட்டடத்தில் கூட வேண்டுமானால் என்னது குதிக்கலாம், அப்படித்தானே? ஆனால் நான் நம்பினேன் என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் என்ன செய்யவில்லை, உண்மையிலே நம்பவில்லை என்று சொன்னால் என்னாகும்? குதிக்க சொல்லும் போது குதிக்க மாட்டேன். அப்போ அதே போலத்தான் இங்கே கடவுள் உங்களுக்கு மரணம் இல்லை, உங்களுக்கு மரணம் இல்லை, இந்த சரீரத்துக்கு மரணம் இல்லை என்றல்ல, உங்களுக்கு மரணம் இல்லை, நித்திய ஜீவன் உண்டு, அழிவில்லாத வாழ்வு உண்டு என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கு. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால்
நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் கூட நம்பிக்கொண்டிருக்க முடியும். ஆனால் அது எப்படி உண்மையா பொய்யா என்று தெரியும். ஒவ்வொரு ஆபிரகாம் கடவுளை சொன்ன வார்த்தையை விசுவாசித்தார். ஈசாக்கின் மூலமாக ஒரு சந்ததி உருவாகும் என்று சொல்லி கடவுள் சொன்னால் அதை விசுவாசித்தான். ஆரம்பத்திலே விசுவாசிக்கவில்லை, நகைத்தான் என்று சொல்லி நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதன் பிறகு விசுவாசித்தான். இல்லை, அவன் உண்மையிலே விசுவாசித்தானா இல்லை இல்லையா என்று சொல்லி எப்படி நமக்கு தெரியும்? ஒரு சோதனை வந்தால்தான் தெரியும். அந்த சோதனை தான் நாம் பார்த்தோம். அப்போ ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார், உன்னோட மகனை பலியிடு. அப்பொழுதுதான் தெரியும் அவன் உண்மையிலே கடவுளுடைய வார்த்தையை நம்பினான். ஈசாக்கின் இடத்துல உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பினானா இல்லையா என்று சொல்லி இந்த சோதனை வழியாகத்தான் தெரியும். ஒருவேளை கடவுள் அன்றைக்கு சொன்னதை இவன் நம்பவில்லை என்றான், ஈசாக்கின் மூலமாக பெரிய சந்ததி உருவாகும் என்று சொன்னதை அந்த நம்பவில்லை என்று சொன்னால், கடவுள் சொன்னதை நம்பாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அவன் என்ன செய்திருக்க மாட்டான்? பலி கொடு என்று சொன்ன போது பலி கொடுத்திருக்க மாட்டான். காரணம், ஐயோ எனக்கு இருக்கிறதே ஒரு மகன், இவனும் போய் விட்டதே என்னது, எனக்கு நாளை வாரிசு என்று சொல்வதற்கே யாரும் இல்லை, எனக்கு ஒரு சந்ததியே இல்லாமல் போய்விடும் என்று எண்ணி இருப்பார். அவன் கடவுள் சொன்னதை நம்பினான். உன்னுடைய மகன் மூலமாக சந்ததி விளங்கும் என்பதை நம்பினான். ஆகையானால் தான் நான் இப்பொழுது பலியே செலுத்தினாலும் கடவுள் பலி செலுத்த சொல்லுகிறான். ஆகையால் நான் அவனை கொலை செய்தாலும் அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். காரணம், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அவன் மூலமாக சந்ததி உருவாகும் என்று சொல்லி. அவன் செத்து போனாலும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அவனுக்கு ஒரு சந்ததி உண்டாக்குவார் என்று நம்பினான். அப்போ நமக்கும் அதே போல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அழிவில்லை, நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவ ஆகவே என்னிடத்தில் விசுவாசித்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் நித்திய ஜீவன், எனக்கு அழிவில்லை என்கின்றதை நான் நம்புவேன் என்று சொன்னான், நான் சரியாக விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன செய்தாலும் என்ன செய்வோம், அதை எளிதாக கீழ்ப்படிய முடியும். அப்படித்தானே? இப்போ எனக்காக நீ செத்துப்போ என்று கடவுள் சொல்லுகிறார் வைத்துக் கொள்ளும், எளிதாக என்னால் செத்து போக முடியும். காரணம் என்ன? நான் செத்தாலும் எனக்கு அழிவில்லை. ஆகவே இதைத்தான் அப்போஸ்தலர்களுடைய காலத்திலே நாம் காண முடிந்தது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே பவுல் இதை சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், நான் எபேசுவிலே இருந்தபோது துஷ்ட மிருகங்களாலே எபேசியர் 15:32 நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடனே போராடினேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோட போராடினேன். எனக்கு என்னது அதிக கஷ்டங்கள் இருந்தது. நான் கடவுளுக்காக ஊழியம் செய்த போது அநேக கஷ்டங்கள் இருந்தது. 30ஆம் வசனம், நான் எந்நேரமும் நாச மோசத்துக்கு எதுவாயிருக்கிறேன். எனக்கு நாசமும் மோசமும் தான் எந்த நேரமும். நான் 32ஆம் வசனம், நான் அனுதினமும் சாகிறேன். எனக்கு அது சாகிறதற்கு எதுவான கொடுமைகள் நடக்கும். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நான் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். நான் பொய் சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷ வழக்கமாய் சொல்லுகிறார். அப்படி போராடினதுனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? எதுக்காக நான் இப்படி கஷ்டப்படுகிறேன்? ஏன் துஷ்ட மிருகங்களோடு போராட வேண்டும்? நான் வீட்டிலே ஜாலியாக இருக்கலாமே, எனக்கு எந்த நாச மோசம் ஏற்படாமல் நான் ஜாலியாக இருக்கலாமே, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அன்புக்குரியவர்களே, அவர் என்ன சொல்ல வருகிறார்? மரித்தோர் உயிர்த்தளாவிட்டால், நான் மரித்தவர்கள் உயிர்த்தளாவிட்டார். அங்கே உயிர்த்தளதலை குறித்து அவர் பேசிக் கொண்டு வருகிறார். அப்பொழுது சொல்லப்படுகிற ஒரு சம்பாஷணை தான் இது. மரித்தோர் உயிர்த்தளாவிட்டால் நான் இதெல்லாம் செய்ய போகிறேன். எனக்கு மரித்தோர் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையே இல்லை, மரித்தவர்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை, மறுபடியும் மறுமையில ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற நம்பிக்கை இல்லை என்றால் நான் ஏன் இப்படி கஷ்டப்பட போகிறேன்? நான் ஏன் பாடுபட போகிறேன்? நான் ஏன் நாசமோசத்துக்கு ஏதுவாக இருக்க போகிறேன்? நான் ஏன் எபேசில துஷ்டமிருகங்களோடு போராட போகிறேன்? அப்போ நான் ஏன் இதையெல்லாம் செய்கிறேன்? காரணம், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவ வாழ்ந்த போது இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து அதிகமாக சொல்லி இருக்கிறார். அதிலே மார்க் 8ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து தன்னுடைய சீடர்களோடு பேசுகிறார். நான் பாடுபடுவதற்காக வந்தேன், அது
கூடிய சீக்கிரத்திலே நடக்க போகிறது என்று சொல்லி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை தனியாக கூட்டிக் கொண்டு வந்து அவரை கடிந்து கொள்ளுகிறார். உமக்கு இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது, உமக்கு பாடு எல்லாம் வரக்கூடாது, நீர் எங்களுடைய குரு, உமக்கு எப்படி பாடு வர முடியும்? அதற்கு கொஞ்சம் முன்பதாக நீர் ஜீவன் உள்ள தேவனாகிய கிறிஸ்து என்றெல்லாம் பேதுரு சொல்லி இருப்பார். அப்போ அப்படிப்பட்ட உமக்கு எப்படி பாடுகள் வர முடியும்? உமக்கு அற்புதம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அப்ப உமக்கு பாடுகள் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்ப இனிமே நீங்க பாடுபடுவதல் குறித்து நீங்கள் பேசவே கூடாது என்று சொல்லி பேதுரு இயேசு கிறிஸ்துவை தனியாக அழைத்துக் கொண்டு போய் கடிந்து கொள்ளப்படுறார். அப்போ 33ஆம் வசனம், மார்க் 8:33 இயேசு சொல்லுகிறார், பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். அப்போ நான் பாடுபடக்கூடாது என்று நீ சிந்திக்கிறாய் அல்லவா, அது உன்னை பொறுத்த நீ பார்க்கிற உன்னுடைய பார்வையிலே அது ஒரு நல்ல விஷயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இது தேவனுக்கு ஏற்றதல்ல, இது மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற செயல். அடுத்ததாக சொல்லுகிற காரியத்தை கவனமாக கவனியுங்கள். பின்பு அவர் ஜனங்களையும் தம்மிடத்திய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், என்னுடைய பின்னாக யாராக வர, என்னை ஃபாலோ பண்ண விரும்பினால், எனக்கு பிலீவராக இருக்க விரும்பினால், எனக்கு சீடர்களாக இருக்க விரும்பினால், என்னை பின்பற்றினால், அவன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அடுத்து, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். இந்த பூமியிலே மரணமில்லாத ஒரு வாழ்க்கை, எனக்கு எந்த பாடுகளும் துன்பமும் வரக்கூடாது என்று நினைக்கிறவன் அதை இழந்து போவான். மாறாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் அதை இழந்து போகிறவன், தன்னுடைய உயிரையே இந்த பூமியில துச்சமாக நினைப்பவன், அந்த ஜீவனை காப்பாற்றிக் கொள்வான். அவன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளுகிறான். மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுத்தான்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவன் தான் முக்கியம், பொருள் முக்கியம் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பொருட்களையும் நீங்கள் சேமித்து உங்களுக்குரியதாக்கி கொண்டாலும் அதனால் லாபம் என்ன? உயிர் தான், ஜீவன் தான் முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அந்த ஜீவன் அழிவில்லாததாக இருக்க வேண்டும், அந்த அழியாமை உங்களுக்கு தொடர வேண்டும். இந்த பூமியிலே உள்ளதோடு உங்களுடைய வாழ்க்கை நின்று விடக்கூடாது, அது அழியாமை உள்ள வாழ்வுக்கு நேராக தொடர்ந்து உங்களுடைய ஜீவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த பூமியிலே அழிந்து போகிறதை குறித்து கவலைப்படக்கூடாது. அழிந்து போகிற சரீரத்துக்குரியவைகள், இவைகளை குறித்து அக்கறைப்படக்கூடாது. என்னை பின்பற்றுங்கள், நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், பாடு அனுபவிக்கிறேன், மனிதர்களுக்காக பாடு சகிக்கிறேன், அதே போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்றேன். இது மட்டுமல்ல, இன்னொரு நேரத்திலும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான கருத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 21 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னா, இயேசுவை காணும்படியாக கிரேக்கர்கள் வருகிறார்கள். வந்து பிலிப்பிடத்திலே இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அதை இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறிவிக்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், அதாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வெளியூரில் இருந்து ஆட்கள் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை கேள்விப்பட்டு வருகிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கழுதையின் மேல் ஊர்வலமாக போகிறார் அல்லவா, அந்த நாள்ல நடக்கின்ற செய்தி. அது முடித்த அந்த பண்டிகைக்கு அநேகர் கிரேக்கர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய செயல்களை எல்லாம் கேள்விப்பட்டிருந்தார்கள். அவர் பெரிய அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி அநேகர் அவரை ஃபாலோ பண்ணார்கள் அற்புதத்திற்காக. அந்த அடிப்படையிலே கிரேக்கர்கள் வருகிறார்கள். கிரேக்கர்கள் அந்த செய்தி கிரேக்கர்கள் சொல்லுகிறார்கள், சீடர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், இயேசுவை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று. அந்த செய்தி இயேசு கிறிஸ்துவுக்கு வருகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மகிமைப்படுகின்ற வேலை வந்தது. நான் மகிமைப்பட போகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மகிமைப்படுதல் என்று சொன்னால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுகிறது. முதலாவது பாடு, மரணம், அதன் பிறகு மகிமை.
மகிமை அந்த வேலை வந்து விட்டது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே சொல்லுகிறேன், கோதுமை மணியானது சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததையாக பலன் கொடுக்கும். ஆகவே தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். என்னிடத்திலே வருகிறவன் அநேகர் என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். வெளிநாட்டில் கிரேக்கர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஓகே, எதற்காக? தன்னுடைய ஜீவனை சிநேகிப்பதற்காக. இதோ அற்புதங்களை பார்த்து வருகிறார்களா? தன்னுடைய ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ, இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ, இந்த பூமியிலே பல கோடி ஆண்டுகள் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை உள்ளவனோ, அவன் இந்த உலகத்திலே பல கோடி ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற ஆசை உள்ளவனோ அதை இழந்து போவான். காரணம், அவனுடைய எண்ணம் என்ன இருக்கிறது? இந்த பூமியை சுற்றியே இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வாக்கு என்ன? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்று சொன்னால் அழிவில்லாத வாழ்க்கை. இந்த பூமியில மரித்தாலும் அந்த ஜீவன் தொடரும், அடுத்த ஆண்டவரோடு கூட இருக்க போகிற வாழ்க்கை. இதை காட்டிலும் மேலான ஒரு வாழ்க்கை. பொழுது இந்த பூமியிலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை காட்டிலும் மேலான ஒரு வாழ்க்கை, கடவுளோடு கூட இருக்கிற வாழ்க்கை. ஆகவே தான் பவுல் ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்லுவார், நான் 2 விஷயங்களுக்காக நெருக்கப்படுகிறேன். ஒன்று, நான் இந்த பூமியிலே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கிறது. நான் அப்படி இருக்கிறதுனால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. நான் எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து சத்தியத்தை பேச முடியும். ஆனால் அப்போ இந்த பூமியில நான் இருப்பது எதற்காக ஆசைப்படுகிறேன்? என்னோட நலனுக்காக இல்லை, இந்த பூமியை ஆண்டு அனுபவிக்க என்பதற்காக இல்லை, உங்களுடைய பிரயோஜனத்துக்காக. இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த பூமியை விட்டு எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் இந்த பூமியை விட்டு, இந்த உடலை விட்டு என்னுடைய உயிர் போக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்? அப்படி போனால்தான் கிறிஸ்துவோடு கூட இருக்க முடியும், கடவுளோடு கூட இருக்க முடியும், அந்த அழியாமைக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ஆகவே என்னை சுற்றி இந்த 2 ஆசைகள் இருக்கிறது. இந்த 2 எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இப்பொழுது எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஒரு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார். இப்போ அவருடைய ஆசை என்ன? தன்னுடைய நலன் என்று வரும்போது அவருடைய ஆசை என்ன? நான் இந்த பூமியில வாழ்வதல்ல ஆசை, எவ்வளவு சீக்கிரம் கடவுளிடத்திலே போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கடவுளிடத்திலே போக வேண்டும் என்பதுதான் ஆசை. பூமியிலே வாழ வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. அது தனக்காக அல்ல, அது மற்றவர்களுக்காக. அப்போ 2மே நல்ல ஒரு ஆசைகள். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுவது, இந்த பூமியில நான் மனிதனுடைய மாம்சத்துக்கு ஏதுவான ஆசைகள் இருக்கு, எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும், அதற்காக நான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஆசையோடு இந்த பூமியை அனுபவிக்க வேண்டும் என்று தன்னுடைய ஜீவனை சிநேகிக்கிறவர்கள், சுயநலமாக இருப்பவர்கள், தன்னலத்துக்காக வாழ்பவர்கள், அவர்கள் அதை இழந்து போவார்கள். காரணம், அவர்களுக்கு என்ன இல்லை? கடவுள் சொன்ன அந்த நித்திய ஜீவன் என்கிறது நம்பிக்கை இல்லை. ஆகவே தான் இந்த பூமியில எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கடவுள் சொல்லுகிறார், இந்த பூமியிலே என்னை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் இந்த உலகம் பகைக்கத்தான் செய்யும், இந்த உலகம் உங்களை வெறுக்கும். நீங்கள் என்னை நேசிப்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிற வழியில நடப்பீர்கள் என்று சொன்னால், இந்த உலகம் உங்களை நீங்கள் விரும்புகிறபடி, உங்கள் மாம்சம் விரும்புகிறபடி உங்களால் வாழ முடியாது. நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தாக வேண்டும். நேர்மையாக வாழும் போது உலகம் உங்களை எதிர்க்கும். அப்போ ஆனால் அப்படி வாழ்வது உங்களுக்கு அழியாமை. நீங்கள் அந்த அழியாமையை விசுவாசிப்பதனால் தான் அப்படி வாழ முடியும். கடவுள் எனக்கு ஒரு அழியாமையை வைத்திருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் இந்த பூமியில தான் வாழ்வதுதான் மிக முக்கியம். இந்த பூமியோடு என்னுடைய வாழ்க்கை அழிந்து முடிய போகிறது. ஆகவே இந்த இருக்கிற வரைக்கும் இந்த பூமியை அனுபவித்து போக வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்கள், அவர்கள் மறைமுகமாக எதை சொல்லுகிறார்கள் என்றால், இந்த பூமியோடு என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது, இதற்கு பின்பு ஒரு வாழ்க்கையே இல்லை என்கிறதைத்தான் மறைமுகமாக அல்லது அவர்களுடைய ஆழ்மனதிலே விசுவாசிக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் எதை விசுவாசிக்கிறானோ அதன் அடிப்படையிலே தான் செயல்படுகிறவனாக இருக்கிறான். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னுடைய ஜீவனை சிநேகிக்கிறவன், இந்த பூமியிலே தன்னுடைய ஜீவனை சிநேகிக்கிறவன் அப்போ அதை இழந்து போவான். காரணம், அவன் எதை சிநேகிக்கவில்லை. இந்த பூமிக்கு பிறகாகத்தான் பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிறதை அவன் உணரவில்லை, அதை விசுவாசிக்கவில்லை. இந்த உலகத்தில் தெளிவாக சொல்லுங்க, இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன்
அதை நித்திய ஜீவகாலமாக காப்பாற்றிக் கொள்வார். இந்த உலகத்தில் ஜீவனை வெறுத்தால் இந்த உலகத்தில் உள்ள ஜீவனோடு இந்த உலகத்தில் உள்ள ஜீவன் மாம்சத்துக்குள்ளாக இருக்கிறது. ஆகையால் இந்த மாம்ச இச்சைகள் அதை என்னது சிறைப்படுத்தி மாம்ச இச்சைகளுக்கு ஏற்ப நடத்தக்கூடியது. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள ஜீவனை வெறுக்க வேண்டும். ஆகவேதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துக்குரியவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாம்சம் இருக்கிறது, அந்த ஆசை இச்சை இருக்கிறது. ஒரு மனிதன் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறானோ அப்பொழுது அவன் முடிவெடுக்கிறான், என்னுடைய மாம்ச இச்சைகளை நான் ஏற்கனவே சிலுவையில் அறைந்து விட்டேன். காரணம் எனக்காக அவர் மரித்திருக்கிறார். என்னுடைய ஆசைகளுக்காக, என்னுடைய இந்த மாம்ச விருப்பங்களுக்காக வாழ்வது அல்ல என்னுடைய விசுவாசம் எனக்கு கற்பிப்பது. என்னுடைய விசுவாசம் எனக்கு எதை சொல்லுகிறது, என்னை எதற்கு நேராக நடத்துகிறது, இந்த உலகத்தில் உள்ளவைகளை பற்றி என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள் இதை நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்ல. இதற்கு பின்பதாக இதை காட்டில் ஒரு மேலான வாழ்வு இருக்கிறது. ஆகவே இந்த பூமியில எனக்கு என்ன நடந்தாலும் அது பிரச்சனை இல்லை என்பதற்கு எதுவாக நடத்துகிறார். ஆகவே தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவரோ 11 இருந்தபடி 2 தீமோத்தேயு 2:11, நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம். இப்ப இயேசு கிறிஸ்து மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். அந்த இடத்துல அதை விசுவாசிக்கும் போது அங்கே நானும் மரித்தேன், நான் உண்மையில அங்கே மரித்தது நான் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய ஆசைகள், ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் அங்கே சிலுவையில் அறைந்து விட்டேன் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரோடு கூட நானும் அங்கே மரித்தேன் என்று விசுவாசித்தால், அப்படி மரித்தோம் என்றால் அவரோட கூட பிழைத்திருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோம் என்றால், அவரு கூட மரித்தோம் என்று சொன்னால் நான் புதிய மனிதன். இந்த புதிய மனிதனாக மாறின நிமித்தம் எனக்கு பாடுகள் வரலாம். நான் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படக்கூடாது. அப்படி அவரோட கூட பாடுகள் சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அப்போ எனக்கு கடவுள் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும் என்கின்ற ஒரு வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறார். அப்ப அந்த வாக்கு தத்துவத்தை நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னா இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக பாடுகள் சகிப்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். எப்படி ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த அந்த வாக்கு தத்தம், ஈசாக்கினிடத்திலே உன்னுடைய சந்ததி விளங்கும் என்கின்ற அதை விசுவாசித்தானோ, ஆகையால் ஈசாக்கு இப்பொழுது செத்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் உயிரோடு எழுப்பி மறுபடியும் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார் என்று நம்பினாங்க. அதே போல இந்த பூமியிலே கடவுள் எனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கா, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் கடவுளோடு கூட ஆளுகை செய்ய போகிறேன். அந்த நம்பிக்கை இருக்கிற பட்சத்திலே நான் இந்த பூமியில பாடுகள் சகித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, காரணம் எனக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது என்கிறதை நம்புகிறவனாக இருப்பேன். அதே அப்போஸ்தல சபையிலே இதைத்தான் பிரசங்கம் பண்ணினார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி என்ன சொல்லுகிறார்கள்? அந்த புத்தி சொல்லுதல் என்ன? நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பாக இங்கே பூமியில் அநேக உபத்திரவங்கள் இருக்கிறது. இதை நாம் கடக்க வேண்டும் என்றால் எனக்கு என்ன தேவை? அந்த தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கிறேன் என்கின்ற அந்த விசுவாசம் தேவை. எனக்கு ஒரு தேவராஜ்யம் இருக்கிறது, எனக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது என்கின்ற விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் ஓகே, எங்க பாடுகளா பிரச்சனை இல்லை, எனக்கு தான் நித்திய ஜீவன் இருக்கிறதே என்று ஆபிரகாமை போல விசுவாசிக்க முடியும். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார்? உபத்திரவம் என்ன கொண்டு வருகிறது? உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு உபத்திரவம் வருகிறதா நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த உபத்திரவத்தின் மூலமாக நாங்கள் பொறுமையாக இருப்போம். இந்த உபத்திரவம் தான் நாங்கள் பொறுமையாக இருப்போம். ஏன் காரணம்? எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்ன? 2ஆம் அதிகாரத்திலே, அதாவது ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டது தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக, ரட்சிக்கப்பட்டதன் மூலமாக நாங்கள் தேவ மகிமை அடைவோம். ஆகையால் எங்களுக்கு இங்கு பூமியில உபத்திரம் வந்தாலும் நாங்கள் பொறுமையாக இருப்போம். எங்களுக்கு பொறுமையை கற்றுத் தருவதற்காகத்தான் இந்த உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆகவே
இந்த உபத்திரவத்தின்களே நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். இது பரீட்சை உண்டாக்குறது. பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குகிறது. என்னது? நாங்கள் இந்த பரீட்சையில வெற்றி பெற்று எங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது என்கிறதை காண்பிப்போம். ஆகவே அதன் அடிப்படையில நாங்கள் தேவ மகிமை அடைவோம் என்று சொல்லி அதை விசுவாசிக்க வைக்கிறது. பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், ஆகையால் நீங்களும் அதே சிந்தையை வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். கடவுளுக்காக நான் பாடு சகிக்கல, கடவுள் எனக்காக பாடு சகித்தார். அதே போல அவருடைய வழியிலே ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தன் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொன்னார். அவருடைய வழியில தான் அவர் எப்படி போனார்? பாடு சகித்து போனார். அதே வழியில நாமும் பாடு சகித்து போகும்போது என்னது, மனுஷ இச்சைகளின் படி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பார். பாடு என்று சொன்னால் என்ன? ஒன்றை வெறுப்பதன் மூலமாக நாம் நமக்கு ஏற்படுகிற இழப்பு தான் பாடு. அப்போ நாம் ஏன் அதை இழக்க, சில வேளைகளை சில காரியங்களை ஏன் இழக்க துணிவதில்லை? காரணம் நான் அதை அனுபவிக்க விரும்புகிறேன். அப்போ அந்த அனுபவிக்கிற எண்ணத்தை விட்டு விட்டு நான் இழந்தாலும் பரவாயில்லை, நான் இழப்பதற்கு ஆயத்தம் என்று நான் ஒரு முடிவெடுக்கிறேன் அல்லவா, அது பாடு. அப்போ அப்படி பாடுபடுகிற சிந்தை வரும்போது, சிந்தையை நான் நினைந்து கொண்டிருந்தால் பாடுபட்டாலும் பரவாயில்லை, நான் என்ன செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இதை அனுபவிக்க மாட்டேன் என்று சொல்லும் போது அவன் பாவங்களை விட்டே ஓய்ந்திருக்கிறான். பாருங்கள், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷர்களுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இந்த பூமியிலே எனக்கு பாடு வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, நான் நித்திய ஜீவனை நம்புகிறேன் என்று நான் எண்ணுகிற பட்சத்திலே அந்த பாடுகள்ல நான் சகித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னார். என்னுடைய நம்பிக்கை என்ன? இந்த பூமியோடு என்னுடைய வாழ்க்கை முடிவதில்லை, எவ்வளவுதான் பாடு வந்தாலும். ஆக இதற்கு மேலாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் மேலான ஒரு வாழ்க்கை. ஆக இதுல இந்த வாழ்க்கை எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிற பட்சத்திலே நான் எதையும் தவறான விஷயங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? பாவங்களை விட்டு ஓய்ந்து இருக்க முடியும். அதுதான் இங்க பேதுரு சொல்றார். மட்டுமல்ல, அது அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, ஆண்டவர் மறுபடி வரும்போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. இப்போ உங்களுக்கு பாடு வருகிறது என்று சொன்னால் அவருடைய மகிமையிலே நீங்கள் பங்காளி ஆகிறது மட்டுமல்ல, அவருடைய பாடுகளுக்கு நீங்க பங்காளிகளானீர்கள். இப்போ அவருடைய வருகையிலே நமக்கு சந்தோஷப்பட முடியும், அவருடைய வருகையிலே நமக்கு மகிமை கிடைக்க போகிறது, அப்பொழுதும் மகிழ போகிறோம். ஆகையால் இங்க பூமியில் இருக்கும் போதே, பாடுபடும் போதே அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளை பின்பற்றுவதன் நிமித்தம் நிந்திக்கப்பட்டீர்கள், அவமானப்படுத்தப்படுகிறீர்கள் சொன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அப்போ உங்களை நிந்தித்தால் தேவனுடைய ஆவியானவரையும் சேர்த்து நிந்தித்தராகிவிடும். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்காக நிந்திக்கப்படும் போது அவர்களாலே அவர் நிந்திக்கப்படுகிறார், உங்களாலே அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் தவறு செய்து தண்டனை வைக்கக்கூடாது, பாடுபடக்கூடாது. கிறிஸ்துவ நிமித்தம் அல்லது கிறிஸ்தவனாக இருப்பது நிமித்தம் பாடுபட்டால் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி பேதுரு. அப்போ நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், இந்த பாடுபடுகிற இந்த பூமியிலே நமக்கு ஏற்படுகிற இந்த பாடுகள், உபத்திரவங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் எப்பொழுது நமக்கு வரும் என்று சொன்னால், இந்த பூமியை காட்டிலும் மேலான ஒரு வாக்கு, இந்த பூமியில நாம் அனுபவிக்கின்ற இந்த காரியங்களை காட்டிலும் மேலான ஒரு வாக்கு தத்துவத்தை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார், நான் அதை விசுவாசிக்கிறேன்.
நான் அதை விசுவாசிக்கும் போது மட்டுமே எனக்கு இந்த பூமியிலே இழப்பு ஏற்பட்டாலோ, என் உயிரே போனாலோ எனக்கு அது பிரச்சனையே இல்லை என்று தோன்றும். ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் எந்த சலனமும் இல்லாமல் தன்னுடைய மகனை கொலை செய்ய கத்தியை ஓங்குகிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசம், இவன் இப்பொழுது மரித்தாலும், நான் இவனை வெட்டுவதனால் இவன் மரித்தாலும் மறுபடியும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பு போகிறார். அப்போ நான் இந்த பூமியில பாடுபட்டாலும், சித்திரவதை அனுபவித்தாலும், எனக்கு என்னதான் நடந்தாலும், மற்ற மனிதர்கள் அனுபவிக்கிறது போல நான் ஒன்றுமே அனுபவிக்கவில்லை, அவர்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கிறார், எனக்கு அது எதுவும் நடக்கவில்லை என்றாலும் எனக்கு இதை காட்டிலும் மேலான ஒன்று ஆண்டவர் வாக்கு தந்திருக்கிறார். அது கண்டிப்பாக அதை நான் பெற்றுக்கொள்வேன். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், இக்காலத்தில் உள்ள பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று அவர் சொல்ல காரணம். ஆகவே நம்முடைய அந்த வாழ்க்கை தேவன் விரும்புகிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே நாம் அமைக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவனை வெறுக்க வேண்டும். நம்முடைய ஜீவனை வெறுக்க வேண்டும் என்றால் நமக்கு இதை காட்டிலும் மேலான ஒரு வாழ்வு இருக்கிறது என்கிறதை ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும். அந்த ஆணித்தரமாக விசுவாசித்தால் மட்டுமே இந்த பூமியிலே இந்த உலகத்துக்குரியவைகளை வெறுக்க முடியும். இந்த பூமியில உலகத்துக்குரியவைகளை வெறுத்தால் மட்டும்தான் இந்த பூமியிலே உபத்திரவம் வரும்போது என்ன செய்ய முடியாது, சோர்ந்து போகாமல் இருக்க முடியும், அல்லது பின்வாங்கி போகாமல் இருக்க முடியும். இல்லை என்றால் கற்பாறையிலே விழுந்த விதையானது, அதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அவர்கள் ஆரம்பத்தில் வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உபத்திரவம் கவலைகள் எல்லாம் நெருக்கும் போது அவர்கள் பின்வாங்கி போகிறார். அந்த சூழ்நிலை ஏற்படும். அப்ப காரணம் என்ன? அவர்களுக்கு அந்த விசுவாசம் ஆணித்தரமாக இல்லை. ஆண்டவர் சொன்ன உங்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன், அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்தார், நித்திய ஜீவன் கன்ஃபார்ம் என்கின்ற அது எந்த அளவுக்கு ஆணித்தரமாக நாம் விசுவாசிக்கிறோமோ, ஆள் மனதிலே அதை பதித்திருக்கிறோமோ, அந்த அளவிற்கு கடவுளுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நாம் அபியாசப்படுத்த முயல்வோம். அப்போ நாம் ஆபிரகாம் விசுவாசத்தை இதுக்கு முன்பாகவும் பார்த்தோம், சலனமுள்ள விசுவாசமும் இருந்திருக்கிறது. கடவுளை சொல்லும் போது நகைக்கிற அளவிற்கும் அவனுடைய விசுவாசம் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு நாள் அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட போது அவனிடத்துல எந்த சலனமும் காணப்படவில்லை. அந்த சோதனை எப்படி அவனால் மேற்கொள்ள முடிந்தது? காரணம் அவன் அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசித்தார். நமக்கும் அந்த வாக்கு தத்துவம் இருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். இந்த பூமியில இருக்கும் போது நீங்கள் உண்மையிலே விசுவாசிக்கிறீர்களா இல்லையா என்று சொல்லி எப்படி தெரியும்? ஒரு சோதனை வந்தால் மட்டும்தான் தெரியும். ஆகவேதான் பவுல் அதற்கு முந்தைய வசனத்தை சொல்லுகிறார், உங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது, அதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானது, இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால் துக்கப்படுகிறீர்கள். துன்பப்படுதல் அவசியமானது. நேர்மையாக இருக்கிற பட்சத்திலே துன்பப்படாமல் தப்பிக்க வேண்டும் என்றால் கடவுள் காட்டுகிற வழியிலிருந்து சற்று பிசகினால் போதும், துன்பங்களை பல்வேறு விதங்களிலே தவிர்க்க முடியும். ஒருவேளை ஒரு காவலராக நான் வேலை பார்க்கிறேன் என்று சொல்லுங்க, வைத்துக் கொள்வோம். நான் நேர்மையாக இருக்கிற பட்சத்திலே ஒருவேளை பல்வேறு துன்பங்கள் வர வாய்ப்பு உண்டு. அந்த துன்பங்களை நான் தவிர்க்க வேண்டும் என்றால் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால் போதும். அந்த நேர்மையை தவிர்த்தால், எத்திக்கலாக வாழ்வதை தவிர்த்தால் பல்வேறு துன்பங்களிலிருந்து தப்ப முடியும். ஆனால் நான் கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கும் போது, அவர் எனக்கு தருகிற அந்த பண்புகளின் அடிப்படையில் நடக்கும் போது, நேர்மையாக இருக்கின்ற போது எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காமல் இருக்கலாம், அது துன்பம். எனக்கு நிகழ்ச்சி அவமானம் ஏற்படலாம், துன்பம். துன்பப்பட வேண்டியது அவசியம். நேர்மையாக இருக்கிற பட்சத்தில், நீதியாக இருக்கிற பட்சத்தில், நீதி நிமித்தம் அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுவது நிமித்தம், சுவிசேஷத்தை அறிவிப்பது நிமித்தம் துன்பம் பட வேண்டியது அவசியம். காரணம், அதுக்கு காரணம் வேற ஒன்றுமல்ல. காரணம், இந்த உலகம் கரப்டடாக உள்ளது. உலகம்
நீதிக்கு எதிரான செயல்களால் நிறைந்திருக்கிறது, அநீதியால் உள்ளது, சுவிசேஷத்துக்கு எதிரான செயல்களால் உள்ளது. இந்த உலகம் உங்களை பகைக்கும். ஆகையால் துன்பப்பட வேண்டியது அவசியம். அப்போ நீங்கள் அதிலிருந்து மேற்கொண்டு வர வேண்டும் என்றால் விசுவாசம், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசம். ஆபிரகாம் வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்தான். ஆகையால் தன்னுடைய மகனை கொலை செய்யவும் துணிந்தான். மகன், அதுவும் ஒரு சொந்த ஒரே குமாரன், நேசகுமாரன். அவன் மரணம், அவன் அவன் மரித்தாலும் எழுந்திருக்க போகிறான். அதை போல இந்த பூமியிலே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன், அவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை, அவர் வெளிப்படும் போது நமக்கு அளிக்கப்படுகிற மகிமை, இப்படி பல்வேறு நித்தியத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அப்போ அந்த வாக்குத்தத்தை நான் உண்மையிலே விசுவாசித்தேன் என்று சொன்னால், இந்த பூமியில நான் மரணத்திற்கு பயப்பட வேண்டியதில்லை, இந்த பூமியில நான் பாடுபடுவதற்கு பயப்பட வேண்டியதில்லை. அப்போ அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார். அழிந்து போகிற பொன், அதுவே சோதிக்கப்பட்டால் தான் அது பொன் என்று தெரியும். சோதிக்கப்படாமல் எல்லாம் கலந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொன் பித்தளை எல்லாம் கலந்திருக்கிறது என்று சொன்னால் பார்ப்பதற்கு ஒன்று போல இருக்கிறோம். எல்லாம் பொன் எல்லாம் பூசப்பட்டதும் இருக்கணும். எது பொன் என்று எப்படி தெரியும்? எல்லாத்தையும் தூக்கி அக்னியில போட்டால் தான் தெரியும். அப்போ அழிந்து போகிற பொண்ணே சோதிக்கப்படுகிறது. அதை காக்கிலும் மேலான விசுவாசம். நீங்கள் உண்மையிலே விசுவாசிக்கிறீர்களா? கடவுள் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறீர்களா? எப்படி தெரியும்? சோதிக்கப்படும். அவர் ஆகவேதான் அது அப்படி சோதிக்கப்படும் போது அது நீங்கள் உண்மையே விசுவாசம் உள்ளவர்கள் என்று எப்படி தெரியும்? நீங்கள் பாடு வரும்போது பொறுமையாக இருப்பீர்கள். அது பரீட்சை உண்டாக்குவதற்குத்தான் என்று சொல்லி பொறுமையாக சகிப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் அந்த சோதனையிலிருந்து வெற்றி பெற்றீர்கள் என்றார். அப்படியானால் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சி, கனம், மகிமை எல்லாம் கிடைக்கிறது. இது வாக்கு தத்துவம். நாம் வாக்கு தத்தத்தை நம்பினால் ஆபிரகாம் செய்ததை போல, தன்னுடைய மகனை பலி கொடுக்க சம்மதித்ததை போல, பலிபடத்துக்கு கத்தியை வாங்கி விட்டான். வேதம் சொல்லுகிறது அவன் செத்ததுக்கு சமந்தான். மறுபடியும் உயிரோடு இழப்புறது அந்த பாவனையாக பெற்றுக் கொண்டான் என்றுதான் வேதம் சொல்லுகிறோம். அதே போல நாமும் விசுவாசித்தால் மட்டுமே நம்மை பலியாக கொடுக்க முடியும். நம்மை பலியாக கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மாம்சத்துக்கும் மாம்ச இச்சைகளுக்கும் வேலை இல்லை. அது அறையப்பட்டது. நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக மட்டுமே. காரணம், எனக்கு இந்த பூமியில் உள்ளதல்ல வாழ்க்கை, எனக்கு வேறொரு வாழ்க்கை ஆண்டவர் வாக்கு தத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிப்பேன் சொன்னால் அதற்கேற்ற வாழ்க்கை என்னிடத்திலிருந்து வெளிப்படும். ஆகவே வாக்கு தத்தத்தை விசுவாசிப்போம். ஆபிரகாமை போல, ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியாக கொடுத்ததை போல நம்மையே பலியாக கொடுக்கும். நம்முடைய ஆசை ஈச்சைகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்றே சொன்னால் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை அறையப்படவில்லை என்றால் இப்பொழுது அறைந்து. மேலும் அடுத்த வாரத்திலே இன்னொரு செய்தியோடு நாம் சந்திக்கலாம்.